ஒன்றும் இல்லைங்க, ஒரு பறவைங்க, பெரும் பறவை கூட்டம் வந்து உட்காருது. அதில் ஒரு பறவை அது கிட்ட பார்க்கும்போது தான் அப்பான்னு இருந்தது. பெரிய சிறகுங்க, இப்படி பறந்து வருதுங்க. அது ஸ்லோ மோஷனில் காட்டுறான், பறந்து வருது, வந்துட்டு இப்படி வட்டம் அடிக்குது, மறுபடியும் போய் உட்காந்துருச்சு, மறுபடியும் வருதுங்க, மறுபடியும் போய் உட்காந்துருச்சு. ஒரு 3வது செகண்ட் வந்ததுங்க, வந்துட்டு அப்படியே தலையை அப்படி உள்ள எடுத்துச்சு பாருங்க, சலுக்குன்னு இவ்வளோ பெரிய மீனுங்க வாயில பிடிச்சிருச்சு. மீன் இப்படி துள்ளுது, அப்படியே போய் அது மரத்தில் கிளையில உக்காந்துட்டு தலையில இருந்து வாயில இருந்து அதை எடுத்து காலில் பிடிச்சிருச்சு. காட்டுறாங்க, எனக்கு உடம்பெல்லாம் அதிருது. காட்டுறான், அந்த வால் அசைது, வாய் திறந்து திறந்து மூடுது அந்த மீனுக்கு. இந்த பறவை இருக்குல்ல, என்ன நினைச்சு தெரியல, கால் தாங்க பிடிச்சிட்டு இருக்கு அந்த மீனை. கண்ணு இங்கே தானே இருக்கும் அதுக்கு, 2 கண்ணு. இப்படி பார்த்துச்சிங்க, அதை பார்த்து காலை இப்படி பிடிச்சிது. என்ன நினைச்சுன்னு தெரியல, வாயில மறுபடியும் பிடிச்சிருச்சு மீனை. பிடிச்சிட்டு நேராக பறந்து வந்து தண்ணியில் போட்டுருச்சு. மீன் உள்ளே போயிடுச்சுங்க. நிறைய நேரம் ஆக்சிஜன் இல்லாதனால துடிச்சு போயிருக்கு. துடிச்சு போய் கீழே போயிடுச்சு. கீழே போய் மறுபடியும் உயிர் பெற்று அப்படியே வருதுங்க. மேலே மேலே வந்துட்டு இப்படி நின்று ஆடிக்கிட்டே இருந்ததுங்க. நின்னபடியே நீந்துது. நீந்திக்கிட்டே இருக்கிற அடுத்த செகண்ட்ங்க, 27வது 6வது செகண்ட்ல அதனுடைய பின்புறத்துலேருந்து கட 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 கடன்னு முட்டை வருதுங்க. நமக்கு என்ன தெரியுமா சொன்னாவன், அந்த பறவையை போல் இரு, மீனை சாப்பிடு, முட்டைகளை சாப்பிட்டு விடாத, தலைமுறையை சாப்பிட்றாத, தலைமுறையை விட்டுட்டு போ. தலைமுறைக்கானதுதான் எல்லாம். எப்படி விட்டுட்டு போறது இந்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை? இதோ இந்த புத்தகங்கள் எல்லாம் தலைமுறைக்கான புத்தகங்கள்.